அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கேள்வியானது சிஎஸ்ஐஆர் நெட் நவம்பர் 2020 கேட்ட ஒரு கேள்வி தான். இந்த கேள்வி பார்ட் சி உடையது. ரயில் அனாலிசிஸ் யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி அப்படின்றத இப்போ பார்க்கலாம். லெட் n என்பது பி த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. n என்ற செட்டுன்றது செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் n cross n to n ஆர் இன்ஜெக்டிவ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதுக்கு 4 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. f1 of m, n equal to 2 power m into 3 power n. இது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி வந்து f2 of m, n equal to mn plus m plus n. ஆப்ஷன் சி வந்து f3 of m, n equal to m square plus n cube. ஆப்ஷன் டி வந்து f4 of m, n equal to m square n cube. இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொன்னது அப்படின்னா இன்ஜெக்டிவ். முதல்ல நம்ம இன்ஜெக்டிவ் அப்படின்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொடுத்துருக்குற இந்த 4 ஆப்ஷனில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் n cross n to n ஆர் இன்ஜெக்டிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, அதனால் முதல்ல இன்ஜெக்டிவோட டெஃபினேஷன் பார்த்துடலாம். இன்ஜெக்டிவ் அப்படின்னா என்னென்னா 1 தான். a function f a to b is said to be injective or 1 அப்படின்னு தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன கண்டிஷன் அப்படின்னா f of a equal to f of b இருந்தால் implies a equal to b அப்படின்னு இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா if a not equal to b இருந்தது அப்படின்னா அந்த f of a not equal to f of b இருக்கணும். இதுதான் இன்ஜெக்டிவோடைய ஒரு பேசிக் வந்து டெஃபினேஷன். அதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் இதுதான். f of a equal to f of b இருந்தால் implies a equal to b அப்படின்னு இருக்கணும். சரி, இப்போ இந்த ஒவ்வொரு கண்டிஷனாக செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f1 of m, n equal to 2 power m into 3 power n. 1 ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னா f of a equal to f of bன்னு எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி f1 of m1, n1 equal to f1 of m2, n2. f of a equal to f of b. இது ஜென்ரல் ஃபார்ம். இந்த ஜென்ரல் ஃபார்ம் படி நம்ம இதை எடுத்துக்கிறோம். அதே போல் கிவன் கண்டிஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா f1 of m, n equal to 2 power m 3 power n கொடுத்துருப்பாங்க. அதனால் 2 power m1 3 power n1. சேம் வந்து இந்த பக்கம் 2 power m2 3 power n. இந்த 2 power m2 இந்த பக்கெட் வந்துடலாம். அதே போல் 3 power n வந்து இந்த பக்கெட் வந்துடலாம். அதே போல் இந்த டினாமினேட்டரில் இருக்கிற டேர்மை மேலே நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போகும்போது இன்வெர்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் 2 power m1 minus m2. அதே போல் பை சேம் ப்ராசஸ் இதில் அப்ளை பண்ணும்பொழுது 3 power n2 minus n1. இப்போ 2 power m1 minus m2 அப்படின்னு வருது. இப்போ 2 அப்படின்றது ஒரு ஈவன் நம்பரு, 3 அப்படின்றது ஒரு ஆட் நம்பரு. இப்போ நம்ம ஈவன் நம்பர்ஸு வந்து பவர் வந்து கொடுத்துட்டே வந்தால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஈவன் நம்பராக தான் கிடைக்கும். அதே போல் 3ன்றது ஒரு ஆட் நம்பரு. ஆட் நம்பருக்கு நம்ம பவர் என்ன தான் ரைஸ் பண்ணாலும் அது கிடைக்க போகிறது வந்து ஒரு ஆட் நம்பர் தான். ஸோ ஈவனும் ஆடும் கண்டிப்பாக சமமாக இருக்காது. ஸோ ஈவன் நாட் ஈக்குவல் டு ஆட். ஒருவேளை இது எப்போ சமமாகும் அப்படின்னு பார்த்தா இந்த பவரில் இருக்கிற டேர்ம் வந்து 0 இருந்தால் மட்டும்தான் இது சேம் ஆகும். ஏன்னா 2 power 0 அப்படின்றது 1, 3 power 0 அப்படின்றதும் 1. ஸோ இது ஈக்குவல் அப்படின்னா என்ன கண்டிஷன் இருக்குன்னா m1 minus m2 equal to 0, n2 minus n1 equal to 0 அப்படின்னு எடுத்தாச்சு. இதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா m equal to m2, n2 equal to n1 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா m1, n1 equal to m2, n2 கிடைக்கிது. ஸோ இதனால் f1ன்ற ஃபங்க்ஷன் வந்து ஒரு 1 ஃபங்க்ஷன், அதனால் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்போது ஆப்ஷன் வந்து ஏ அப்படின்றது கரெக்டு தான். ஏன்னா நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா ஸ்டார்டிங்கில் m1 of f1 of m1 n1 அதே போல் f1 of m2 n2ன்னு எடுத்துக்கிட்டோம். அதாவது f of a equal to f of bன்னு எடுத்துக்கிட்டு a equal to bன்னு ப்ரூஃப் பண்ணுவோம். அதன்படி நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா m1, n1 equal to m2, n1 equal.
நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் 2 செக் பண்ணிடலாம். ஆப்ஷன் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா f2 of m, n equal to mn plus m plus nன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் தான். இதை வந்து நீங்கள் மாற்றி n, mன்னு போட்டால் கூட இங்கே எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. nm ப்ளஸ்ஸு mnன்னு வரும். அதனால் இது வந்து ஒரு சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் தான். f2 of n, m அப்படின்னு போட்டாலும் nm ப்ளஸ் m ப்ளஸ் n அதே சேம் ஆன்சர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் இது வந்து ஒரு சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் இன்னு m அண்ட் mன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஜென்ரலாக என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா f2 ஈக்குவல் டு m, n ஈக்குவல் டு f2 ஆஃப் n, n. இப்போ f2 வந்து 1, 2 m உடைய வேல்யூ 1, n உடைய வேல்யூ 2ன்னு எடுத்திருக்கு. அதே போல் இங்கே n உடைய வேல்யூ 2, m உடைய வேல்யூ 1. இதை நம்ம அப்படியே இதில் அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா 1 இன்ட்டு 2 இது 2ன்னு கிடைக்கும். இது வந்து வேல்யூ வந்து 1, 2. இப்போ ஃபைனலாக என்ன கிடைக்குன்னா 5. சேம் இதே போல் இது அப்ளை பண்ணும்போது 5 தான் கிடைக்கும். இங்கே என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 5 ஈக்குவல் டு 5. இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனாக கிடச்சிருக்கு. அதனால் இது வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து ஒரு தவறானது தான். ஏன்னா வந்து 5 ஈக்குவல் டு 5ன்றது வந்து சமம் கிடையாது. அதனால் அதனுடைய பாயிண்ட்ஸ் வந்து 1, 2 ஈக்குவல் டு 2, 1 அப்படின்றதும் அது கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்காது. அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா f ஆஃப் a ஈக்குவல் டு f ஆஃப் பின்னு எடுத்துக்கிட்டு அதை நம்ம a ஈக்குவல் டு பின்னு ப்ரூவ் பண்ணோம். பட் ஆனால் இங்கே a நாட் ஈக்குவல் டு b வந்ததுனால இது வந்து ஒரு நாட் இன்ஜெக்டிவ், அதாவது 1, 1 கிடையாது. ஆப்ஷன் 2ன்றது தவறான பதில். அடுத்து இதை செக் பண்ணுவோம். ஆப்ஷன் 3 f3 ஆஃப் m, n ஈக்குவல் டு m ஸ்கொயர் ப்ளஸ் n க்யூப் அப்படின்னு இருக்குது. இதை நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்முக்கு மதிப்பு வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். f3 ஆஃப் 8, 1 ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1 க்யூப்னு எடுத்துருக்கோம். ஆன்சர் வந்து 64ன்னு கிடைக்குது. அதே போல் வேறு ஏதோ பாயிண்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம். அதாவது m உடைய வேல்யூ 1, n உடைய வேல்யூ 4ன்னு எடுக்கும்போது சேம் அதே ப்ராசஸ் பண்ணும்போது 64ன்னு வருது. அப்போ இது ரெண்டுமே சமம் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். f3 ஆஃப் 8, 1 ஈக்குவல் டு f3 ஆஃப் 1, இது ஈக்குவலாக இருக்குது. இந்த வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்குது. பட் அந்த பாயிண்ட்ஸ் அப்படின்றது இந்த 8, 1 நாட் ஈக்குவல் டு 1, 1 இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அதனால் f3 வந்து நாட் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், அதாவது 1, 1 கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனல் ஆப்ஷன் வந்து f4 ஆஃப் m, n ஈக்குவல் டு m ஸ்கொயரு n க்யூப். இதை நம்ம செக் பண்ணிடலாம். f4 என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா m1, n1. அதே போல் f4 வந்து m2, n2 அப்படின்னு எடுத்திருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை அப்படியே அப்ளை பண்ணலாம். m1 ஸ்கொயரு n1 ஸ்கொயரு m2 ஸ்கொயரு n2 க்யூப். சேம் ப்ராசஸ்ஸு. இதை இந்த பக்கெட் வந்துடலாம். அதே போல் n1 க்யூபு இந்த பக்கெட் வந்துடலாம். அதே போல் ஸ்கொயரை வந்து ஹோல் ஸ்கொயராக மாற்றிடலாம். m1/m2 ஹோல் ஸ்கொயரு n2/n1 ஹோல் க்யூப். சப்போஸ் நம்ம வந்து இந்த m1/m2 அப்படின்றது நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 8ன்னு எடுத்துக்கலாம். இந்த n2/n1ன்றது 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது என்ன வரும்னா m1 ஈக்குவல் டு 8 m2ன்னு கிடைக்குது, n2 ஈக்குவல் டு 4 n1 கிடைக்குது. சப்போஸ் வந்து m2 உடைய மதிப்பு வந்து 1 அப்படின்னு கொடுக்குறேன். m2 உடைய மதிப்பு 1 அப்படின்னு கொடுத்தா m1 உடைய மதிப்பு 8ன்னு கிடைக்குது. n1 உடைய மதிப்பு 1ன்னு கொடுக்கும்போது n2 மதிப்பு வந்து 4 அப்படின்னு கிடைக்குது. இப்போ ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து எழுதுகிறோம். m1, n1 அப்படின்போது 8, 1 m2, n2ன்னும் போது m2ன்றது என்ன அப்படின்னா 1, 4. ஸோ m1, n1 அப்படின்னும்போது 8, 1 m2, n2 அப்படின்னும்போது 1, 4. இப்போ f ஆஃப் 8, 1ன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஆன்சர் வந்து 64 தான் வருது, நம்ம பார்த்துருப்போம். அதே போல் f4 ஆஃப் 1, 4ன்றது 64 தான் வருது. இந்த ரெண்டு வேல்யூஸ்ன்றது நம்ம ஈக்குவல் அப்படின்றத பார்த்துருப்போம். பட் அதனுடைய பாயிண்ட்ஸு 8, 1, 1, 4 சமமும் கிடையாது. ஸோ அதனால் இது வந்து நாட்டு இன்ஜெக்டிவ். ஸோ ஃபைனலாக என்ன நம்ம ரிசல்ட் வரும் அப்படின்னா ஆப்ஷன் 1 மட்டும்தான் நம்மளுக்கு இன்ஜெக்டிவ் அப்படின்றது கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் 1ன்றது என்ன அப்படின்னா f1 ஆஃப் m, n ஈக்குவல் டு 2/m 3/n இந்த ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு. மற்றது நம்ம எல்லாமே நாட் இன்ஜெக்டிவ் அப்படின்னு தான் கிடச்சிருக்கும்.
ஆப்ஷன் டியும் வந்து நாட் இன்ஜெக்டிங் தான் கிடச்சிருக்கும். ஸோ ஃபைனலாக இதில் என்ன ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான பதில். தேங்க்யூ.